கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வழமை போன்று வீரகேசரி பத்தி எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அரசியல் விமர்சகர், வீரகேசரி பத்தி எழுத்தாளர் இதயச்சந்திரன் அவர்களே. வணக்கம் அன்பு உறவு எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம் தமிழமுதம் நேயர்களே. வணக்கம். பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே பேசலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 19வது அமர்வில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இலங்கை பல்வேறு தரப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. வாக்கெடுப்பை தடுக்க முயற்சித்து வருகின்றது. அமெரிக்கா எப்போதுமே முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை என்பதும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக தங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்களே? ஆமாம், இந்த அமெரிக்காவுடைய இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அதனுடைய நலன், இதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த நலன் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த போர்க்குற்ற விசாரணையை தூக்கி பிடிப்பார்கள், இலங்கை மீது அழுத்தம் கொடுப்பார்கள், தமது நலனை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அமைந்தால் அதையும் கைவிடுவார்கள் என்கின்ற பல வரலாற்று உண்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிற்பாடு அமெரிக்காவினுடைய பல நகர்வுகள் இவ்வாறு தான் இருக்கின்றது. உதாரணமாக மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டு வரும் இந்த எழுச்சி, மக்கள் எழுச்சி அல்லது ஆட்சி மாற்றங்களை நாங்கள் கருத்தில் கொண்டால் எகிப்து என்ற நாட்டை பார்க்கலாம். அது ஹொஸ்னி முபாரக்கின் ஆட்சியில் அமெரிக்கா சார்பாக தான் இருந்தது. ஆனால் அந்த மக்கள் எழுச்சியினூடாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்படும் போது அமெரிக்கா பேசாமல் இருந்தது. அவரை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு அதில் ஒரு நலன் இருந்தது. அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தற்போது கூட ஒரு இராணுவ நிறுவனமயப்பட்ட ஒரு ஆட்சி தான் அங்கு ஏற்படுகின்றது. இன்னும் மக்கள் ஆட்சி ஏற்படவில்லை. இன்று கூட நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இந்த சர்வதேச அரசியலில் அமெரிக்காவுடைய அந்த கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் கட்டார் நாட்டில் கூட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள். அது குறித்து கூட அமெரிக்கா எந்த விதமான இதையும் முன்வைக்கவில்லை. ஆகவே தங்களுடைய நலன் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அவர்களை எதிர்ப்பார்கள். உதாரணமாக சிரியா, ஈரான் என்கின்ற விடயம். அதற்காக சிரியா, ஈரான் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள் என்று சொல்ல முடியாது. அதுவும் ஒரு மக்களை படுகொலை செய்யும் ஒரு படுகொலை ஆட்சியாளர்கள் தான். என்ன இருந்தாலும் தங்களுடைய அந்த நலன் அங்கு பாதிக்கப்படும் என்கின்ற போது அவர்கள் இந்த ஆயுதங்களை தூக்குவார்கள். மனித உரிமை மீறல், போர்க்குற்றங்கள், இன அழிப்பு என்கின்ற விடயத்தை சொல்ல மாட்டார்கள். ஏனைய விடயங்களை, மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்கின்ற விடயத்தை தூக்குவார்கள். ஆகவே நீங்கள் சொன்ன இந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வரும் போது ஒரு பக்கத்தில் பார்த்தால் அது தமிழர்களுக்கு சாதகமாக இருப்பது போன்று தென்படும். அதாவது இந்த இனவாத அரசு தண்டிக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் யாராவது ஒருவர் அந்த நாட்டை தண்டித்தால் அது எமக்கு ஒரு சாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நீங்கள் இறுதியாக சொன்னது போன்று அவர்கள் இந்த காலை பின்வைக்க மாட்டார்கள் என்கின்ற விடயம் அது உண்மையான விடயம்தான். அவர்கள் காலை பின்வைக்க முடியாத அளவிற்கு இலங்கை இறுக்கமாக இருக்கின்றது. இவர்கள் பேசி பார்த்தார்கள். கண்டியில் கூட பீடாதிபதிகள் மத்தியில் கூட சென்று இந்த அமெரிக்க உயர்ஸ்தானிகர்கள் சென்று பேசி பார்த்தார்கள். எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் சிங்களம் தயாரில்லை என்கின்ற விடயம் வரும்போது முன்வைத்த காலை பின்வைக்க முடியாத ஒரு நிலைக்குத்தான் அமெரிக்கா தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் அவலத்தின் போது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தாயக தேச உறவுகள் தங்களுடைய சொந்தங்களுக்காக ஒவ்வொரு நாட்டின் வீதிகளிலும் குளிரையும் மழையையும் வெயிலையும் பொருள்படுத்தாமல் அவர்கள் எழுப்பிய கோஷங்கள், அவர்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு ஏதோ ஒரு சிறு பலன் கிடைக்கின்றது என்று அவர்கள் தங்களுடைய மனதை ஆற்றிக் கொள்கின்றார்கள். இது சரியானது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இதில் நமக்கு சார்பான விடயங்கள், அதாவது இலங்கை அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த தீர்மானங்களும் நமக்கு சார்பாக இருக்கும் என்று நாங்கள் கற்பிதம் கொள்ளக்கூடாது. எமது நலன் வேறு, அவர்களுடைய நலன் வேறு. கடந்த முறை கூட நாங்கள் பேசியிருந்தோம். எமது நலன் இதுவரை காலமும் இன்னமும் நடந்து கொண்டிருக்கும் அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும்.
இரண்டாவதாக, நாம் ஒரு தேசம், இறமையுள்ள தேசம், ஒரு தமிழ் தேசிய இனம் என்பதன் அடிப்படையில் நமக்கான அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு நிரந்தரமான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். இதுதான் நமக்கான நம்மளுடைய நலன். இந்த நலனை எவ்வளவு தூரம் இந்த பிரேரணை பூர்த்தி செய்ய போன்றது என்கின்ற கேள்விதான் எழுகின்றது. சில பேர் சொல்லலாம், அல்லது சுமந்திரன் போன்றவர் கூட சொல்லலாம், இது ஒரு முதல் படி என்று கூட சொல்லலாம். இது முதல் படி எமக்கானதா அல்லது மேற்குலகத்துக்கானதா என்கின்ற கேள்வி வருகின்றது. இதனூடாக மேற்குலகம் என்ன செய்ய முயற்சி செய்கின்றது? இந்த மேற்குலகம் பல நாடுகளில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் தலையிட்டு அதை எவ்வாறு கையாண்டது? அதை கையாளும் போது அந்த மக்களுடைய பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டதா என்கின்ற சில வரலாற்று உண்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இதில் குறிக்கப்பட்ட ஒரு விடயம், நாங்கள் இந்த பிரேரணை, அதாவது இந்த உத்தேச நகல் பிரேரணையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அது இன்னும் விவாதத்துக்கு விடப்படவில்லை, இன்னும் அது அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது நிராகரிக்கப்படவில்லை. எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் அந்த பிரேரணையை மட்டும் வைத்து அதை நாங்கள் அவசரப்பட்டு வரவேற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது ஒரு சரியான அரசியல் நகர்வும் அல்ல. இல்லைன்னு சொன்னால் அந்த விவாதத்தின் இறுதியில் இதில் குறிப்பிடப்பட்ட சில அழுத்த விடயங்களை கூட, அந்த வரிகளை கூட அவர்கள் நீக்கிவிடக்கூடிய சாத்தியப்பாடுகளும் தென்படுகின்றது. ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு அதனை வரவேற்பதுதான் புத்திசாலித்தனமானதும் சரியானது. உதாரணமாக இந்த பிரேரணையில் அக்கவுண்டபிலிட்டி என்கின்ற விடயம் தான் குறிப்பிடப்படுகின்றது, பொறுப்பு கூறல் என்கின்ற விடயம் குறிப்பிடப்படுகின்றது, ஆக்ஷன் என்கின்ற விடயம், செயல் என்கின்ற விடயம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டிய விடயம் இந்த war crimes என்கின்ற விடயம். அவர்கள் சொன்ன பாசை தான், எமது பாசை அல்ல, போர்க்குற்றங்கள் என்கின்ற விடயம். அது குறித்தான ஒரு விசாரணை என்கின்ற இந்த போர்க்குற்றம் அடுத்தது விசாரணை என்பதற்கு பதிலாகத்தான் இந்த அக்கவுண்டபிலிட்டி, அந்த பொறுப்பு கூறல், அடுத்ததாக விசாரணை என்பதற்கு பதிலாக இன்வெஸ்டிகேஷன் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஆக்ஷன் என்று கூறுகின்றார்கள். அதில் கூட சில மழுப்பல் போக்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த பிரேரணையை தொடர்ச்சியாக நீடித்து செல்ல வேண்டுமாயின் அதற்குள் ஒரு பொறியை வைக்க வேண்டும். இந்த பிரேரணையில் ஒரே ஒரு பொறிதான் இந்த பிரச்சனையை நீடிப்பதற்கு அமெரிக்கா விரும்புவது. ஒரே ஒரு பிரச்சனை கூடாகத்தான் இந்த விடயத்தை நீடிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்வது போல் தெரிகின்றது. அது என்ன என்று சொன்னால், அவர்கள், நான் சகலவற்றை வாசிக்க விரும்பவில்லை, ஆனால் இறுதியில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது மேற்சொன்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆலோசனையை, தொழில்நுட்ப உதவிகளை ஐநா மனித உரிமை பேரவையை வழங்குமாறும் இலங்கை அரசு இதனை ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டுவதுடன் இது தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவின் 22வது கூட்டத்தொடரில் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஐநா மனித உரிமை பேரவையை கேட்டுக்கொள்ள. இதுதான் மிக முக்கியமான விடை. அவள் சொல்லப்பட்ட பரிந்துரைகளை, இந்த பிரேரணையில் சொல்லப்பட்ட விடயங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கான கால தவணைதான் 1 வருடம். அது 22வது கூட்டத்தொடர் என்கின்ற போது அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் தான் வருகின்றது. ஆகவே கிட்டத்தட்ட 1 வருடம் காலம் அவர்கள் அவகாசம் கொடுக்கின்றார்கள். இந்த பரிந்துரைகளை நீங்களே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி சுயாதீனமாக அவர்களை விடவில்லை. அதற்கான உதவிகளை இந்த ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் கவனிக்கும். அதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும். இந்த எக்ஸ்பர்டீஸ் என்று சொல்வார்கள், அதாவது அவங்களுடைய அந்த புலமைசார் அறிவுரைகளை, தகமைகளை அவர்கள் வழங்குவார்கள். அதாவது தெளிவாக சொல்ல போனால், இவர்களால் நிறைவேற்றப்படும் அந்த பரிந்துரைகளை கண்காணிப்பார்கள். இந்த கண்காணிப்பு என்கின்ற சொல்லுக்கு பதிலாகத்தான் இவ்வளவு விடயங்களையும் அவர்கள் நீட்டி முழக்குகின்றார்கள். இவர்கள் கண்காணிக்க வேண்டும். இவர்கள் கண்காணிக்கின்றார்கள் என்பதை ஒரு வரி உறுதிப்படுத்துகின்றது. அந்த 22வது கூட்டத்தொடரில் இலங்கை அல்ல, தாங்கள் செய்த விடயங்களுக்கான ஒரு அறிக்கையை அந்த மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிப்பது. இந்த மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அலுவலகம் இதை கண்காணித்து அந்த அலுவலகம்தான் பேரவையில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும். இதை சிங்களம் ஏற்றுக்கொள்ளுமா? சிங்களத்துடைய பிரச்சனை தான். 2006-2007 இந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழு